காய்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பைக் என்ஜினுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹெட்ல இருந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுது. ஸோ கடைக்கு எடுத்துட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஷோரூம்ல விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஷோரூம்ல ஏன் நான் விட்டுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே பிரேக் பேட வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணும்போது ஓவர் டைட் வச்சிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த கேலிபரே சேஞ்ச் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால நமக்கு தான் பெரிய நஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால ஷோரூம்ல ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால நம்ம அதை பிரிச்சு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இன்னைக்கு வண்டி நம்ம அந்த என்ஜின் ஆயில் லீக் ஆகுதுல. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரப்பர் புஷ் மாதிரி வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த விளாக்கு. அதுவும் இல்லாமல் இது வீட்டிலே பண்ணுறதுனால இதோட காஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. அதாவது ஆயில் கொஞ்சமாக லீக் ஆனாலுமே டஸ்ட்டு எல்லாமே பட்டு அது ஒரு மாதிரி ரெஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பாருங்கள், அந்த சைடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சைடுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் ஆயில் லீக் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இப்போது கழட்ட போகிறோம். ஸோ அதை கழட்டி தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல வந்துட்டு டேங்கை கலட்டணும்னா 2 சீட்டையும் கழட்டிட்டு சைடில் இருக்கிற இந்த பேனலு, அப்புறம் அந்த சைடு இருக்கிற அந்த பேனல். ஸோ இந்த 2 பேனலுமே நம்ம கலட்டினா தான் டேங்கை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற என்ஜினை ஹெட்டை பிரிக்க முடியும். ஸோ நம்ம இப்போது டேங்கை கழட்டுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட் கவர். ஸோ சீட் கவருக்கு வந்துட்டு அங்கே கீ இருக்கும்ல, கீ போடுங்க. கீ போட்டுட்டு பேக் சீட்டை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்கும். அதை ஃபுல் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஃப்ரண்ட் ஷீட்டும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3 த்ரெட்டு வரும் இந்த சைடு பேனலில். ஸோ நான் எங்கெங்கே கழட்டேன்னு பாருங்கள். 3 த்ரெட்டு வரும். 3 த்ரெட்டையுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா கழட்டிட்டு ஸோ மேலே ஒன்று, கீழே ஒன்று, அப்புறம் வந்துட்டு டயருக்கு பேக் சைடு அது ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு கீழே லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனாலும் தனியாக கழட்டி வச்சுருங்க. தனியாக கழட்டி வச்சுட்டு டேங்க்கில் இந்த மாதிரி 2 போல்ட் வரும். இந்த 2 போல்ட்டையும் கழட்டணும். ஸோ அதுக்கு வந்துட்டு 10ஆம் நம்பர் ரிங்ஸ் எடுத்துக்கிங்க. ஸ்பேனர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கழட்டுறதுக்கு. கழட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு அப்படியே லைட்டாக தூக்குனிங்கன்னா அந்த 2 போல்ட் ஒரு புஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்துடும். இப்போ கழட்ட வேண்டியது டேங்க்கில் இந்த 2 ஹோஸையும் ஓரமாக எடுத்து விட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு பின் இருக்கா, அந்த பின்னை ஏதாவது டெஸ்டர் வச்சு இல்லை நோஸ் பிளேயர் வச்சு இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை கலட்டணும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி முன்னாடி தள்ளினீங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஒரு டியூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை வந்துட்டு கொஞ்சம் கையில் கழுத்துனீங்கன்னா கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நோஸ் பிளேயர் இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே இடத்துலையே தான் அது ரெண்டுமே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டியூப்பை கழட்டிட்டு அடுத்து இந்த பின்னை கழட்டிட்டு அதை ஜஸ்ட் ஃபுல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இந்த சைடு கலந்துக்கும். ஸோ அதனால் இந்த சைடு வந்துட்டு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த சைடு கழட்டிட்டு அடுத்து அந்த சைடு போகும்போது தான் உங்களுக்கு அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன்லேருந்து ஃபியூல் போகுது பார்த்தியா, அந்த ஃபியூல் போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபியூல் பம்ப் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அதை கழட்டும்போது மட்டும் நீங்கள் டவல் இல்லைன்னா வேறு ஏதாவது துணி வச்சிங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை புல் பண்ணி இழுக்கும்போது மூஞ்சில் அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 ஒயர் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே லைட்டாக மேலே தூக்கி கீழே இழுத்திங்கன்னா அந்த கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒயரும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த பெட்ரோல் இதை மட்டும் தயவு செஞ்சு கழட்டும் போது ஃபியூல் இன்ஜெக்ஷன்லேருந்து ஃபியூல் போகிற லைன் மட்டும் கழட்டும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு துணியை வச்சு உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் வந்துட்டு நிறைய டைம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லாஸ்ட் டைம் இந்த டைமுக்கு முன்னாடி வந்துட்டு டேங்க் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கழட்டும் போது பெட்ரோல் ஃபுல்லாக வந்துட்டு என் மூஞ்சில் அடிச்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது டவல் இருந்ததுன்னா முன்னாடி போட்டுட்டு அதை லைட்டாக ஃபுல் பண்ணுங்க, வந்துடும். ஸோ பாருங்கள், இது ஒன்று கழட்டியாச்சா. ஸோ அதுக்கு அடுத்து ஃபியூல் அது வந்துட்டு அழுத்தி தள்ளணும் பின்னாடி. அதில் வந்துட்டு 2 சைடும் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அது லாக் மாதிரி லாக் ஆகிருக்கும். நம்ம அதை வந்துட்டு 2 ஃபிங்கரும் வச்சு சேம் டைமில் அழுத்தி பேக்கில் தள்ளணும். ஸோ நான் எப்படி தள்ளுறேன்னு பாருங்கள். ஏன்னா டவல் எப்படி வச்சுட்டேன் பாருங்கள், ஃபேஸில் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இருந்துமே லைட்டாக ஃபேஸில் அடிச்சிருச்சு.
ஸோ ஆனால் அந்த கழட்டுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கழட்டுறீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பேக்கில் தள்ளணும், அவ்வளோதான். சிம்பிள். பட் ஆனால் அது கொஞ்சம் பிகினிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த லாக் வந்துட்டு நம்ம அழுத்தினாலுமே சரியாக ப்ரெஸ் ஆகாத மாதிரி டைட்டாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா ஃபியூவல் வந்துட்டு இன்ஜெக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதனால் நல்லா அழுத்திட்டு அதை பின்னாடி தள்ளினீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன் திரும்பவும், இதை பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டவலை போட்டுருங்க. இல்லைனா அது இருக்கிற ஃபியூலில் பாதி ஃபியூல் வந்துட்டு உங்கள் மூஞ்சில் பட்டுன்னு அடிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பாருங்க, கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் அப்படியே ஃபியூல் ட்ராப்பாக வருது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள், அவ்வளோதான். என்ன பண்ணோன்னா டேங்கை பேக் சைடு வந்துட்டு மேலே தூக்கி பின்னாடி பக்கமாக மேலே தூக்கி அப்படியே மேலே தூக்குனா வந்துடும். ஸோ நான் அப்படியே கழட்டுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே தூக்குறோமா, தூக்கிட்டு அப்படியே பேக்கில் டேங்கை வந்துட்டு லைட்டாக புஷ் பண்ணால் போதும். அந்த 2 போல்ட்டும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படியே அவ்வளோதான். ஸோ டேங்க் வந்துடும். வரும்போது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு பார்த்தீங்களா, நான் அந்த கேபிள் சரியாக எடுத்துள்ள பற்றியா, அதனால தான் அது வரல. ஸோ அதனால் அந்த கேபிள் எடுத்து முடும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஒன்ஸ், நல்லா நம்ம கேபிளை ரிமூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோதான், சிம்பிள். டேங்கை நீங்கள் தூக்கி கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் இந்த 4 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, 4 போல்ட் வரும். ஸோ அந்த 4 போல்ட்டை தான் நம்ம கழட்ட போகிறோம். இதை கழட்டுறதுக்கு வந்துட்டு 8ஆம் நம்பர் ஸ்பேனர்னு நினைக்கிறேன். ஆமாம், தயவு செஞ்சு ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாக்ஸ். என்னை பொறுத்தவரைக்கும் பாக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. நார்மல் ஸ்பேனர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு செம்ம டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணாலும் அந்த போல்ட் மேலே இருக்கக்கூடிய இது வந்துட்டு தேஞ்சிரும். ஸோ தேஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். புது போல்ட்டு வந்துட்டு அந்த இடத்துல அந்த போல்ட்டை கழட்டுறது. ஸோ அதனால் ரிங்ஸு இல்லைன்னா பாக்ஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணுங்கள் அதை கழட்டுறதுக்கு. கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அப்படியே ஃபுல் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கும்போது மட்டும் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அது பேர் என்னன்னு தெரில, அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு இடிக்கலைன்னா நீங்கள் அதை கழட்டிடலாம். முன்னாடி வீடியோவில் கழட்டி இருக்காது, இப்போ இதில் கழட்டிருக்கும் பாருங்க. கழட்டிட்டு அந்த சைடு கழட்டுங்க. அதாவது ஹெட்டை மேலே தூக்கி அப்படியே லைட்டாக திருப்பி அந்த சைடு லெஃப்ட் சைடு மேலே இழுத்திங்கன்னா அந்த ஹெட்டு இதை வந்துட்டு டாப்பு மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கழட்டுறதுனால அது எப்படி கழட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு போட்டு திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கழட்டும் போது. பட் அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ அப்படியே டாப்பை மேலே தூக்குங்க. மேலே தூக்கிட்டு லைட்டாக அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அது அழகாக வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி அங்கே என்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேரில் இடிச்சிடாமலோ இல்லை உரசுறாமலோ பார்த்துக்குங்க கழட்டும் போது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஸோ கழட்டினதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலி இதுதான் ஆயில் வந்துட்டு. ஆக்சுவலி இதில் வந்துட்டு சைடில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு, அதனால தான் ஆயில் லீக் ஆகுது. ஸோ நான் கடைக்கு போயிட்டு அதே மாதிரி கொடுத்தேன், அவங்க அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நான் கடையில் போய் ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ப்ரோ அதில் வந்துட்டு 2-3 பேட்டர்ன் இருக்குது. ஸோ அது எந்த பேட்டர்ன்னு தெரியாது, நீங்கள் கலட்டி எடுத்துருவாங்க, நான் வேணா உங்களுக்கு அதே ஸ்பேர் தரேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் நம்ம கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டியாச்சு. கலட்டிட்டு சைடில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு அப்புறம் என்ஜின் ஆயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சிருங்க. உள்பக்கம் படாத அளவுக்கு துடைச்சிருங்க. ஏன்னா இந்த டஸ்ட்டு எல்லாமே என்ஜினுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், வெளிப்பக்கமாக வச்சு துடைச்சிருங்க. இது பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக நான் துடைச்சிட்டேன்னா இந்த இடத்துல தான் அந்த ரப்பர் புஷ் வரும். ஸோ அந்த ரப்பர் புஷ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஹெட்டை போட்டுட்டு ஹெட்டில் வந்துட்டு ஜிக்ஸாக்ல, அதாவது கிராஸாக அந்த கார்னரில் ஒரு போல்ட்டு இந்த கார்னரில் ஒரு போல்ட்டு கையில் டைட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஸ்பேனர் போடணும்னா கையில் டைட் பண்ணி ஃபுல் மரம் ஏறினதுக்கப்புறம் அடுத்த இந்த கிராஸ்லேயும் போல்ட் எல்லாம் போட்டுட்டு கையிலே போடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மரம் ஏறினதுக்கப்புறம் ஸ்பேனரில் டைட் பண்ணுங்கள். ஏன் அதை நான் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மரம் ராங்காக ஏறிடுச்சுன்னா அந்த ஹெட்டில் இருக்கிற போல்டு போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ அந்த இடத்துல மறையும் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும், நமக்கு அது ஒரு பெரிய செலவாயிடும். ஸோ அதனால் கையில் போல்ட்டை வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுங்கள். ஸோ டைட் பண்ணி நான் ரீஅசம்பிள் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ எனக்கு இது ஓவராலாக காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70 rupees தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.